ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு RPJP Vlogs. இன்னைக்கான வீடியோவில் புலி பராமரிப்பு வீடியோ தான். புளி எப்படி 2 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது, பூச்சி பிடிக்காமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நமக்கு கிடைக்கும் போது புளி விதையோட இந்த மாதிரி தான் வரும். ஒன்றொன்னா பிரித்து இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும். புளி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் நேரம் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்ட ஆரம்பிக்கலாம். கல் எடுத்துட்டு அது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புளி இந்த மாதிரி சைடில் வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சு தட்டினோம் அப்படின்னா புளி விதையெல்லாம் வெளியில் வந்துடும். காஞ்சதும் அப்படியே எடுத்துட்டு வந்து தட்டணும் அப்படின்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வேலையாயிடும். இதில் கையில் வச்சு தட்டும்போது பொசிஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தட்டினா மட்டும்தான் கரெக்டாக வந்து நமக்கு எல்லா விதையும் வெளியில் வந்துடும். போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கெட்டுப்போன புளி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம தட்டணும். ஒரு புளி கெட்டுப்போன புளி இருந்துச்சுனாலும் எல்லா புளியும் வந்து கெட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துட்டு அந்த விதையெல்லாம் ஃபுல்லாக நீக்கிடணும். விதை இருந்துச்சுன்னா அதில் வந்து பூச்சி வச்சிரும், புழு வச்சு. இந்த மாதிரி சுத்தியல் வச்சு தட்டி எடுக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வேலையாயிடும். புளியோட விதையை சுத்தமாக எடுத்துட்டு ஓடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீக்கிட்டு, கெட்டுப்போன புளி இருந்துச்சுனாலும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணும்போது விதை எடுக்கும்போது அந்த நாரையை சேர்த்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஒரு சிலர் அந்த நாரை அப்படியே விட்டுருவாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுக்கோங்க. புளியை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை உருட்ட தேவையில்லை. உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள விதை இருந்துச்சுன்னா எல்லா புளியும் கெட்டு போயிடும். அதனால நான் உருட்டாம அப்படியே தான் வச்சு இதே மாதிரி புளியை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. புளியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. வெளியில வச்சா கூட 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஆல்ரெடி 2 வருஷம் புளியும் நான் வச்சிருக்கேன். அதை எப்படி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் ட்ரையாவே எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத கடைசியில வந்து சொல்றேன். இந்த மாதிரி சுத்தியல்ல வச்சு கல்லில் தட்டி எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா சுத்தமாயிடும். இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, புளி நச நசன்னு போயிடும். ஒவ்வொரு புளி சீக்கிரமா செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா விதையெல்லாம் ஃபுல்லா வந்து நீக்கிடணும். விதையும் சேலுக்கு எடுப்பாங்க. எண்ணெய் கடை, மார்க்கெட் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா சேலுக்கு எடுத்துக்குவாங்க. இன்னொரு மெத்தட் சொல்றேன். இதுல வந்து புளி ரொம்பவே கிளீனா இருக்கும், ஆனா ப்ராசஸ்க்கு லேட் ஆகும். அரிவாள் மனையை வச்சு இந்த மாதிரி புளியை நம்ம சுத்தமா எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து கிளீன் ஆயிடும். இந்த மெத்தட்ல புளி ரொம்பவும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு புளி கம்மியா தான் இருக்குன்ற பட்சத்துக்கு இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அருவாள் மனையில தான் வந்து அறுத்து எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கத்திலையும் அறுத்து எடுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான ஊசியிலையும் இந்த மாதிரி குத்தி அதோட விதையை எடுத்துடலாம். ரொம்பவே க்ளீனாக இருக்கும் இந்த மெத்தட். ஆனாலும் பரவாயில்ல, 2 நாள் 3 நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒன்றுனா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சைடில் இருக்க நாரையும் எடுத்துட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா ரொம்பவும் சுத்தமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடில் விதை அங்கங்கே மிஸ் ஆகும், ஆனால் இதில் வந்து எந்த விதையும் மிஸ் ஆகாது. விதை மட்டும் எடுத்துட்டு பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. சைடில் இருக்க நாரையும் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சு, காய வைக்கும் போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிரித்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். புளியை பராமரிக்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, புளி வந்து ட்ரையாக தான் இருக்கணும். எந்த நேரத்துலையும் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்துச்சுனாலும் அதோட தன்மை மாறி ஒன்னோட ஒன்று இருந்து கெட்டு போக ஆரம்பிக்கும், பூச்சி வைக்க ஆரம்பிக்கும். வருஷத்துக்கான புளியை வாங்கின உடனே இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2 வருஷம் ஆனாலும் நம்ம பத்திரமா வச்சுக்க முடியும். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் புளியோட கலர் சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோட கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்பாங்க, புளியோட கலர் மாறதான் செய்யும். எப்படி வச்சாலும் நாளாக நாளாக புளியை கெட்டு போகாம பாதுகாத்து வச்சோம்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட ஒரே புளியை வச்சுக்கணும். நல்லா ட்ரை பண்ணிட்டு சன்லைட்ல ஒன்னொன்னா பிரிச்சு போட்டுட்டேன். இப்போ தூளுப்பை அப்படியே மேலாப்புல தூவி விட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா போதும். இதுல கல்லுப்பும் போடலாம், தூளுப்பும் போடலாம். தூளுப்பு போடுறதுனால புளியோட ஒன்னோட ஒன்று சேர்த்துட்டு அதை கெட்டு போகாம பாதுகாக்கும். 1-2 விதை மிஸ் ஆயிருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல பார்த்து எடுத்துடலாம் கிண்டி விடும்போது. அப்படியும் நம்ம பார்வையில விதை மிஸ் ஆயிருந்தாலும் சரி, ஓடு மிஸ் ஆயிருந்தாலும் சரி, உப்பு வந்து கெட்டு போக விடாது. உருட்டி போட்டு காய வைக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியா போட்டு ஒரு கைப்பிடி உப்பு போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது 2 வருஷத்துக்கான புளி. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ட்ரையா வச்சிருக்கேன் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் உப்பு போட்டு இதே மாதிரி வந்து செய்யக்கூடாது. அப்பப்போ வெளியில எடுத்து வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வெளியில எடுத்துட்டு இதே மாதிரி ஒன்னொன்னா பிரிச்சு போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து புளி ட்ரையாவே அப்படியே இருக்கும். புளி ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருந்தாலே கெட்டு போகாம இருக்கும். புளியை உருட்டி உருட்டி போட்டீங்க அப்படின்னா உள்ள விதை இருந்துச்சுனாலும் எல்லா புளியும் வந்து கெட்டு போயிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கிட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் புளியை அப்படியே வச்சுக்கலாம்.
நான் இதுலேயும் உப்பு தூவுறேன். கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே வந்து தூவிக்கலாம். ஆனால் தூளுப்பு சேர்த்தும் கூட ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு புளியை நான் ட்ரையாகவே வச்சுருப்பேன் எப்போவுமேட்டு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் எடுத்து இதே மாதிரி லைட்டாக வந்து உப்பு தூவி விட்டு அப்படியே வந்து காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன். இடையில ஒரு டைம் 2 டைம் கிளறி விட்டுட்டு புளியை ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காய வச்சு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நாள் நல்ல வெயில் இல்லை, அதனால் ஓரளவுக்கு தான் ட்ரை பண்ண முடிஞ்சு. மறுநாளும் இதே ப்ராசஸை செஞ்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து. புளி நாளாக கலர் மாறத்தான் செய்யும். கலர் மாறினாலும் அதோட வந்து தன்மை மாறாது. புளி நாளாக அதோட சூடு தன்மையும் குறையும், இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் போட்டால் போதும் பழைய புளியாக இருந்துச்சு. இதே மாதிரி வருஷத்தில் 2 டைம் 3 டைம் வெளியில் எடுத்து இதே மாதிரி ட்ரை பண்ணி திரும்பவும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் ட்ரையாகவே இருக்கும். புளியை எடுத்து எப்போ பார்த்தாலும் சரி புளி ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடையில பார்க்கும்போது விதை இருந்துச்சுனாலோ ஏதோ ஓடு தெரிஞ்சுனாலோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா இதே மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா ட்ரை ஆக்கி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் ஓடு எடுத்துட்டு வாங்கியிருந்தா கூட நீங்கள் அதே புளியும் இதே மாதிரி பல்காக வாங்கி வச்சுக்கிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வருஷம் ஃபுல்லாக அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு கரெக்டாக நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு சிலர் இதுலேயும் மிளகா போட்டு வைப்பாங்க. மிளகா போட்டு வைக்கிறதுனாலும் போட்டு வைக்கலாம், கல்லுப்பு போட்டு வைக்கிறதுனாலும் போட்டு வைக்கலாம். இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். கண்ணாடி ஜார், பீங்கான் ஜார் ரெண்டுத்துலேயும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அடியில் நல்லா கல்லுப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே புளி எடுத்து வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கோங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். அரிசி சாக்கு எடுத்துக்கோங்க, நல்லா பிளாஸ்டிக் சாக்காக இருக்கணும். எல்லார் வீட்லையும் இதே மாதிரி அரிசி சாக்கு இருக்கும். உள்ள உப்பு போட்டுட்டேன், அதை காட்ட மறந்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு அடியில் உப்பு போட்டிருக்கேன். உள்ள பார்க்கறதுக்கு இதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஒட்டி இருக்கும். அரிசி பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் தான் ஹெல்ப் பண்ணும். அரிசி கடையில் இதே மாதிரி சாக்கில் போட்டு தான் 6 மாதம் வரைக்கும் அரிசியை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. சாக்கில் உள்ள போடும்போது கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ட்ரை பண்ண அந்த புளியை எடுத்து போட்டுக்கிறேன். ஊட்டி போட்டோம் அப்படின்னா ஒரு புளி வந்து கெட்டு போச்சு அப்படின்னா எல்லா புளியும் வந்து கெட்டு போக வைக்கும். நான் அப்படியே அதை ட்ரை பண்ண மேனிக்கு அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போடும்போது விதை ஓடுன்னு எது இருந்துச்சுனாலும் ரிமூவ் பண்ணிடுங்க. கெட்டு போன புளி எது இருந்துச்சுனாலும் ரிமூவ் பண்ணிடுங்க. போட்டுட்டு நல்ல சாக்கை டைட்டாக கட்டி வச்சாலே போதும். அடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துல வெளியில் எடுத்துட்டு திரும்ப இதே ப்ராசஸ் செஞ்சு மறுபடியும் இதே சாக்கில் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ஒருவேளை உள்ள புளி நீர் விட்டுச்சு அப்படின்னா சாக்கில் அந்த அலுமினியம் ஃபாயிலில் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். கண்ணாடி ஜார், பீங்கான் ஜாடி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டி வச்சு 2 வருஷம் புளியையும் இதே மாதிரி சாக்கில் போட்டு மறுபடியும் கட்டி வச்சுக்கிட்டேன். தனித்தனியாக தான் போட்டு ஒரே மாதிரி அள்ளி வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும். போது பூச்சி எதுவும் போகாமல் நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. அடியில் சாக்கு அடியில் கல்லுப்பு போட்டிருக்கேன், அதை காட்ட மறந்துட்டேன். மேலே நல்லா டைட்டாக போட்டு கட்டி வச்சுட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீங்கான் சாடியில் தான் யூஸ் பண்ணுவேன். அடியில் கல்லுப்பு போட்டு அப்படியே தான் போடுறேன், உருட்டி போடல. இதே மாதிரி அப்படியே எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே போட்டு மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கும்போது ட்ரையாக இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிட்டு எடுங்க. இல்லைன்னா திரும்பவும் காய வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்க. 2 வருஷம் 3 வருஷம் கூட பத்திரமா வச்சுக்கலாம். இதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே வரும். Facebook, Instagramலையும் நம்ம சேனல் RPJP Vlogs ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.